ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம், அமித்ஷா மீது ராகுல் கடும் குற்றச்சாட்டு. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பொது தேர்வு முறைகேடுகள் திருத்த மசோதா, தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 நேற்று மக்களவையில் நிறைவேறியிருக்கு. சரிங்களா? ஸோ நேற்று ஒரு காரசார விவாதம் நடைபெற்றுச்சு. நேற்று விவாதம் நடைபெற்ற சூழலில் மக்களவையில் அதை பாஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் நீட் இஷ்யூ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு 1 மந்த்தாக பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ தர்மேந்திர பிரதான் விலகினார். பிரகலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் இல்லையா? ஸோ அதான் நேற்று ஒரு காரசார விவாதம். இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள், அந்த ப்ரொவிஷனிங்கில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஓல்டு அந்த பழைய சட்டமன்றத்தில் பொது தேர்வு தடுப்பு மசோதா, முறைகேடுகள் தடுப்பு மசோதா 2024. ஸோ அதில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்றத இங்கே என்னென்ன திருத்தம் மேற்கொள்ளிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி, அரசு பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி, ரயில்வே, அப்புறம் ஆர்ஆர்பி, வங்கி நியமன தேர்வுகள், தேசிய தேர்வு முகமை அதாவது என்டிஏ மூலமாக நடத்தக்கூடிய ஜேஇஇ, ஜேஇஇ, நீட், கியூட் தேர்வுகள் நடத்தும் தேர்வுகளில் உள்ளிட்ட பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் கடுமையான பிரிவுகளுடன் 2024ஆம் ஆண்டின் திருத்தம் மேற்கொள்ளும் தற்போதைய மசோதாவின் சிறப்பு அம்சங்கள் வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 சிறப்பு அம்சம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்வு நாத்தால் கசிவு அல்லது பிறை மூடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்ததும் 5 to 10 years வர ஜெயிலு, அப்புறம் 50 lakhs அபராதம். ஓகே. அப்புறம் குழுவாக அதாவது பிளான்டு எதுன்னு சொல்லுவோம்ல, பிளான்டு மிஸ்டேக் அப்படின்னு மாதிரி திட்டமிட்டு அரங்கேற்ற குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் 7 years, அதிகபட்சம் 10 ஆண்டுகள். ஓகே, 10 வருஷம். அப்புறம் 10 கோடி ரூபாய் அபராதம். அடுத்து பார்த்திங்கன்னா, தேர்வு முறைகேடுகள் குற்றங்களை விசாரிக்க எந்த ஒரு அமர்வு நீதிமன்றத்தையும் ஏதாச்சும் இப்போது நான் ஏதாச்சும் ஒரு முறைகேடு நடந்துச்சு, நான் போய் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் கேஸ் போடுறேன் அப்படின்னா, அந்த அமர்வு நீதிமன்றம் ஒரு சிறப்பு நீதிமன்றமாக ஆக்கிடுவாங்க. சரிங்களா? சிறப்பு விரைவு நீதிமன்றமாக நியமிக்க மாநில அரசுகளுக்கு உரிமை உண்டு. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தினசரி அடிப்படையில் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கலான நாளிலிருந்து 3 மாத காலத்தில் அந்த ஒரு குற்றப்பத்திரிகை விசாரித்து போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உடனே 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா, தேவையின் அடிப்படையில் சிறப்பு பணிக்குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு அங்கீகாரம். ஓகே. அப்புறம் காவல்துறை மத்திய முகமைகள் சிறப்பு பணிக்குழுவின் விசாரணை 2 மாதங்களுக்குள் நிறைவு. ஸோ காவல்துறையோட விசாரணை இந்த மத்திய முகமை சிபிஐ அவங்களாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு 2 மாதத்துக்குள்ளே அந்த விசாரணையை நிறைவு செஞ்சு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, வழக்குகளில் வாதிட சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க மாநில அரசுகள் அதிகாரம். எந்த ஒரு தீர்ப்பு, தண்டனை அல்லது உத்தரவுக்கு எதிரான உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யவும் 3 மாத காலத்துக்குள் தீர்வு காணும் வழிமுறையை வகுத்தல். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதை ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதை அவங்க மேல்முறையீடு பண்ணிக்கலாம். ஓகே. உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்ய முடியும். ஓகே. அது 2 நீதிபதி அமர்வாக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். சரியா? அப்புறம் 3 மாத காலத்துக்குள் தீர்வு காணும். அந்த இது மேல்முறையீடு பண்ணாங்கன்னா அதுக்கு 3 months தான் டைம். ஸோ அதுக்குள்ளே அந்த வழக்கை விசாரித்து என்னென்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் கொடுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இதில் இந்த மசோதாவில். ஸோ ஜஸ்ட் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், அதர்ஸ்லாம் நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. சரி, இதான் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. சரி, அடுத்து பார்க்கலாம். ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி எடிட்டோரியலில் சில பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. நீங்கள் எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவசரப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நேமிங்கில் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, ஒன்றும் இல்லை, இந்த எத்தனால் E20 பெட்ரோல் நம்ம ரீசெண்ட் நியூஸஸில் பார்த்தோம், நம்ம கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் E20 பெட்ரோல் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, அரிசி, நெல், நெல், கரும்பு, மக்காச்சோளம் இல்லையா? ஸோ இதுலேருந்து தான் நமக்கு இந்த எத்தனாலை தயார் பண்ணுறாங்க. ஸோ எத்தனால் தயாரிக்கிறதுனால
நமக்கு அதிக அளவுல தண்ணி செலவாகிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனாலில் 67% அரிசி மற்றும் மக்காச்சோளத்திலிருந்து பெறப்படுகிறது. எஞ்சிய 33% கரும்புச்சாறு மற்றும் அது அடர்ஸ் கழிவுப்பாகும் இந்த மொலாசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, உற்பத்தி செய்யப்படுகிறது. எத்தனால் உற்பத்திக்கு அதாவது 63% ஆஃப் இது நெல் ப்ளஸ் சோளம், அப்புறம் 33% ஆஃப் மொலாசஸ். ஓகே, ஸோ எத்தனால் உற்பத்திக்கு இந்த அளவுக்கு உணவுப் பொருட்களை மடைமாற்றம் செய்வது எதிர்காலத்தில் மக்களுக்கான உணவு விநியோகத்தை பாதிக்காதா? ஸோ நம்ம வந்து இந்த உணவுப் பொருட்களை வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனால் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து அதை தேடி போவாங்க. அது ஒரு பிஸ்னஸாக ஆக்கிடுவாங்க இல்லையா? ஓகே, ஸோ நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் வரும், நிறைய E20 பெட்ரோல் பங்க்ஸ் வந்துடும். இப்போது மத்திய அரசோட கவனம் அதில் போயிடாதா? இல்லை ஒரு ஒரு கட்டத்தில் E20 பெட்ரோல் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம சாப்பாடு மக்களுக்கு தேவையான இந்த உணவுப் பொருட்கள் அந்த ஒரு இதுக்கு வந்து உணவுப் பொருட்கள் பாதிக்கப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நாட்டில் உள்ள நீர்வளத்தில் சுமார் 85% வேளாண்மைக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 1 கிலோ நெல் உற்பத்திக்கு நமக்கு இவ்வளோ தேவைப்படுது. 3,00,000 வந்து சாரி 3000 to 5000 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படுது. அதேமாதிரி 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க 2.5 முதல் 3 கிலோ அரிசி தேவை. ஸோ இப்போ 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க சுமார் 11,250 லிட்டர் தண்ணி தேவை அரிசிக்கு மட்டும். இப்போ இதுவே கரும்புக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மக்காச்சோளத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு நமக்கு தண்ணி தேவை இதில் இருந்துச்சுன்னா இது எப்படி மக்களுடைய தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணும்? ஸோ மக்களுடைய தண்ணி தேவையை இருக்கிறதையும் எடுத்துக்குவோம் அப்படின்றத இங்கே குற்றம் சாட்டுறாங்க. ஆல்ரெடி நமக்கு எல்னினோ இருக்குது, நமக்கு பருவமழையே சரியாக வரல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாட்டின் நீர் வளத்தை வந்து ஒரு E20 பெட்ரோல் பங்க் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு கேள்வி எழுது இல்லைக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ வேறு என்ன இருந்துச்சுன்னு வந்தோம்னா, இல்லை, ஸோ வந்தே மாதரம் அவமதிப்பை குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கு. ஸோ பார்த்தோம், நேஷ்னல் ஆனர்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் நேஷ்னல் ஆனர்ஸ் ஆக்ட் 1971 இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க. தேசிய கௌரவ மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்டம் திருத்த மசோதா. ஆல்ரெடி வந்து நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் இருக்குது, தேசிய கீதம் இருக்குது, இல்லை தேசிய கொடி இருக்குது. ஸோ இது 3 இருக்குது. இப்போ வந்தே மாதரத்தை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பனிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் 6 சரணம் பாடல அதனா அவமதித்தாங்கன்னா பாடல் பாடுவதை தடுப்பது, இடையூறு செய்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில். சரிங்களா? அதே மாதிரி இல்லைன்னா ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து எது கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு தெரியும், இது 150th இயர் ஆஃப் வந்தே மாதரம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, கான்டெக்ஸ்ட்டு அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஓகே, ஸோ காமன்வெல்த்தில் 10,000 மீட்டரில் நம்மளுடைய முதல் இந்தியராக வந்து குல்வீர் சிங் அப்படின்றவர் வந்து பதக்கம் வென்றிருக்காரு. சரிங்களா? ஸோ பளு தூக்குதலில் அகைன் நமக்கு நிறைய பதக்கங்கள் கிடைக்கிது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ பளு தூக்கத்தில் பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் நம்ம 6 மெடல்ஸ் பார்த்தோம். நேற்று அகைன் வந்து பார்த்திங்கன்னா 7வது பதக்கத்தை ஹர்ஜிந்தர் கவுர் அவங்க வந்து வென்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தடகளத்துலேயும் ஒரு 2வது வெள்ளி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, சரி. ஓகே, என்னன்றதை பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று இதை பார்க்க விட்டுட்டோம். ஜப்பானில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குமாமோட்டோ அப்படின்ற இடத்துல பிராந்தியத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு 7.1 ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் வந்து பதிவாயிருக்கு. சரியா? ஓகே, வேறு எதுவும் பெருசாக செய்திகள் இல்லை. நாலு செய்தியில் சந்திப்போம். ஓகே.